Dear 11th standard students, in example 8.6 third subdivision பாருங்க. Find the direction cosines of AB vector where A is 2, 3, 1 and B is 3, minus 1, 2. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Direction cosines கண்டுபிடிக்கணும் எதுக்கு AB வெக்டாருக்கு. So அதுல Aங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, Bங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு சம் செய்யணும். பாருங்க. இப்ப direction cosinesக்கு என்ன ஃபார்முலா? x by r, y by r, z by r. So AB வெக்டாரை நம்ம எப்படி எழுதணும்? அங்க வந்து ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து x y ன்னு எடுத்துட்டு இருப்போம். இங்க ABன்னு ரெண்டு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்? OB minus OA ன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் அப்ளை பண்ணணும். சோ OB வெக்டார் தெரியும், OA வெக்டார் தெரியும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா AB யோடது கிடைச்சிருமா? சோ சப்ராக்ட் பண்ணி எழுதுறோமா? சோ இந்த மைனஸ் உள்ள போகும்போது கேர்ஃபுல்லா எல்லா டேர்முக்கும் மைனஸ் போட்டுருங்க. சோ இது ரெண்டு வேற வேற சைன். சோ சப்ராக்ட் பண்ணியாச்சு. இது ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணியாச்சு. இது ரெண்டு வேற வேற சைன் சப்ராக்ட் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து இது x, இது y, இது z. சோ r க்கு ஃபார்முலா தெரியும். r ஓட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர். x க்கு பதிலா 1 ஸ்கொயர் minus 4 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1, 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16, 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. So the final answer is root 18. நமக்கு கேட்டுக்கிறது டைரக்ஷன் கொசைன் தானே. So x by r, y by r, z by r எழுதிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. Find the direction cosines of the line joining ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் 2, 3, 1. செகண்ட் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன் 3, minus 1, 2. இப்போ நான் லைன் போடணும். லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். லைன் ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்றதுக்கு லைன் வரைய போறேன்னு அர்த்தம். லைனை நான் இந்த டைரக்ஷன்லயும் வரைய முடியும், அல்லது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டைரக்ஷன்லயும் வரைய முடியும். சோ ஒரு இதுக்கு ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனும் இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் டைரக்ஷனும் இருக்கலாம். சோ அதனால இதுக்கு ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். போன சம்ல பாத்தீங்கன்னா ஏபின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ ஒரு டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்க லைன் ஜாயினிங் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கறனால ரெண்டு டைரக்ஷனையுமே கண்டுபிடிக்கணும் நீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாமா? ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபி மைனஸ் ஓஏவா? ஓஏங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கு ஐ கேப், ஜே கேப், கே கேப் போட்டு எழுதியிருக்கோம். அடுத்து 3 ஐ கேப் மைனஸ் 1 ஜே கேப் பிளஸ் 2 கே கேப். ஸோ ஏபி வெக்டாரில் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அப்போ 3 மைனஸ் 1 ஜே பிளஸ் 2 கே மைனஸ் எல்லா டேர்முக்கும் மைனஸ் போகுது. ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ரெண்டும் டிஃபரண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணிட்டோம். தேர்ட் ஒன் ரெண்டு டிஃபரண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி ஏபி வெக்டாரோட வேல்யூ 1 ஐ கேப் மைனஸ் 4 ஜே கேப் பிளஸ் 1 கே கேப். ஸோ இதுல இருந்து நம்ம டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். ஸோ ஆரோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா 1, ஒய்க்கு பதிலா மைனஸ் 4, இசட்க்கு பதிலா 1. ஸோ அதை ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா அகெயின் ரூட் 18 கிடைக்குது உங்களுக்கு. ஸோ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 1. ஸோ 1 by root 18 மைனஸ் 4 by root 18, 1 by root 18. This is one way. நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸோ ஏல இருந்து பிக்கு போட்டீங்கன்னா இது ஆன்சர். ஒருவேளை லைனை பில இருந்து ஜாயின் பண்ணி ஏக்கு கொண்டு வரீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனா மாறிடுமா? ஸோ அப்போ இங்க என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டுடலாமா? ஸோ பிளஸ் 1 இருந்தது மைனஸ் 1, பிளஸ் 4 இருந்தது, சாரி மைனஸ் 4 இருந்தது பிளஸ் 4, பிளஸ் 1 இருந்தது மைனஸ் 1. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.